நீங்கள் எத்தனை நாள் சார் இலங்கையில் இருந்தீங்க? பாஸ்போர்ட் இல்லாமல் கடல் வழியாக 2 முறை போயிருக்கேன். கரெக்டாக போய் ஒரு இடத்துல நின்று இதை குருவி கத்துற மாதிரி சிக்னலாக கொடுக்குறான். ஆயுதங்களோட முதல்ல கேர்னல் ராம் வந்தார். என்ன சார் பேசுனீங்க? என்ன போனோடனே தலைவர் உயிரோடு இருக்காரா இல்லையா? அப்போ சொன்னார், நான் பேசிட்டு இருக்கும்போது விமானம் போகுது, மேலே சுட்டானா என்ன பண்ணுவீங்க? இவங்க சுட மாட்டேங்கிறாங்க. தமிழினம் கையறு நிலையில எதையுமே செய்ய முடியாம கண்ணீர் விட்ட நாள் 2009 மே 17. இந்த முள்ளிவாய்க்கா சோகம் என்பது தமிழர்களுடைய வரலாற்றில் தமிழர்கள் தோத்து போன நாள். இங்க இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் ஏமாற்றுகிறார், நடித்தார்கள். மகனுக்கு மந்திரி வேணும், மகளுக்கு மந்திரி வேணும். ஒரே ஒரு ஆண் மகனை மட்டும் நாம் மானசீகமாக வரலாறு நினைத்து பெருமைப்பட வேண்டும். அங்கானூர் ஆண் மகன், விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன். அங்கனூர் தங்கம். இந்த அங்கனூர் தங்கம் தான் இந்த ஈழ போராட்டத்தை கடைசி வரை தமிழர்களுடைய உணர்ச்சிக்கு வடிகாலாக இருந்தவர். இலங்கையிலிருந்து போன் வருது, சேட்டலைட் போன் வருது, டாக்டர் ராமதாஸ். அப்போ வேல்முருகன் கூட இருக்கார். கெஞ்சுறாங்க, எங்களை கொள்றானுங்க, எப்படியாவது நீங்க டெல்லியில் சொல்லி, ஏப்பா என் மகன் மந்திரியா இருக்கான், அவனை பலியிடணுமா? இந்த ஜிகே மணி நீயே பேசு. ஒரு இனத்தின் விடுதலையை விட தன் மகனின் பதவி பெருசா சார்? அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். நம்ம தொடர்ந்து ஈழம் போராட்டங்கள், தமிழீழத்தில் நடந்த பிரச்சனைகள் குறித்து பேசிட்டு வரோம் சார். அது பார்வையாளர்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, வருடம் கொண்டாடப்படுகிற அல்லது நினைவு கூறப்படுகிற முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். முள்ளிவாய்க்கால் நினைவு நாள்னால் என்ன சார்? முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் என்பது தமிழினத்தினுடைய 1.5 லட்சம் தமிழர்களை முள்ளிவாய்க்கால் என்கின்ற ஒரு கடற்கரை கிராமத்தில் உயிரோடு சமாதி ஆக்கப்பட்ட நாள். அவர்கள் அனைவருமே குழந்தை குட்டி வயசானவர்கள் மூட்டை முடிச்சுகளோடு பதுங்கு குழியிலே பதுங்கி இருந்தார்கள். முள்ளிவாய்க்கால்ன்றது ஒரு இடம். எப்படின்னா, நீங்கள் இலங்கையினுடைய கிழக்கு பகுதி முள்ளிவாய்க்கால் என்பது நீங்கள் ஒரு கடல் சார்ந்த பகுதி. அது புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்து. ஆமாம், புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போது இறுதி யுத்தம் 2009 மே 17. அது யுத்தம் முடிவு பெற்ற நாள். 17னால் ஒரு 5 நாளுகளுக்கு முன்பு, 12ஆம் தேதி மே 12, 13, 14, 15, 16, 17 1.5 லட்சம் தமிழர்களை உயிரோடு பங்கர் குழிகளை வைத்து மூடப்பட்ட நாள். நீங்கள் உலகத்தில் தடை செய்யப்பட்ட அத்தனை குண்டுகளையும் போடுறாங்க, உடம்பெல்லாம் பற்றி எரியுது. 1.5 லட்சம் தமிழர்கள் போக்கிடமே இல்லை. அப்போது அவர்கள் பூரா பதுங்கு குழியில் போய் பதுங்குறாங்க. பதுங்கு குழியில் பதுங்கி இருந்த போது புல்டோசர் வச்சு நீங்கள் இலங்கை இராணுவத்தினுடைய 57வது டிசில்வானுடைய படை, அந்த படை நீங்கள் முழுக்க முள்ளிவாய்க்கால்ட்ட அந்த மக்களை கொண்டு நெருக்கிடுச்சு. அடுத்து அவங்க எங்கே போய் விழுகணும்? கடலுக்குள்ளே தான். எங்கே விழுகணும்? கடலுக்குள்ளே தான். அந்த முள்ளிவாய்க்காலையும் நிலப்பகுதியும் பிரிக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் இடுப்பளவு தண்ணி, கடலுடைய பேக் வாட்டர். நீங்கள் இந்த ஈசிஆரில் பாண்டிச்சேரிக்கு சென்னையிலேருந்து போனீங்கன்னா, இப்போ ஈசிஆருக்கு தாண்டி தண்ணி நிற்கும், கடல் தண்ணி. அதுக்கு பேர் பேக் வாட்டர். இதே போல தான் முள்ளிவாய்க்காலில் தண்ணி எங்கள் நிலப்பரப்புக்கு பின்னாடி இருக்குது. குழந்தை குட்டிகளோடு மூட்டை முடிச்சுக்களோடு அந்த மக்கள்லாம் புலம்பெயர்ந்து எங்கே போகிறாங்கன்னு, நீங்கள் முள்ளிவாய்க்கால் போகிறாங்க. முள்ளிவாய்க்கால் போன பிறகு யுத்தம் நிற்கும். யுத்தம் நின்னால் நம்ம உயிர் பிழைக்கலாம். ஏன்னா இராணுவம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே விஸ்வமோடிலிருந்து, பரந்தன்லேருந்து, கிளிநொச்சியிலேருந்து நகர்த்திகிட்டே வருது. அப்பாவி மக்கள், இராணுவம் நீங்கள் ஆயிரக்கணக்கான பேர் நகர்ந்து வரும்போது நீங்கள் கையை தூக்கி சண்டை ஆனாலும் சுடுவான். போராளிகள் ஏறக்குறை 2000 பேர். அப்படி இறுதி யுத்தத்தில் சரண்டர் ஆனவர்களும் இன்றைக்கு வரைக்கும் சுட்டு கொல்லப்பட்டார்கள். என்ன ஆச்சுன்னே தெரில. நீங்கள் சசிதரன் அந்த அம்மா இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய கணவனை காணலின்னு, அந்த அம்மா மாகாண சபை உறுப்பினர், இப்படி அரசியலில் பல பதவி இருக்குது. ஆனாலுமே இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய கணவனை காணலின்னு தேடிட்டுருக்கு. இதே போல் 10,000க்கு மேற்பட்ட தாய்மார்கள் தங்களுடைய கணவனை காணோம், தன்னுடைய மகனை காணோம். எல்லாமே நீங்கள் முள்ளிவாய்க்காலிலிருந்து இராணுவம்
கொல்லப்பட்டது. மிஞ்சி இருந்தவர்களை நீங்கள் வவுனியா கொண்டு வந்து அவர்களை இராணுவ வாகனத்தில் கூட்டிகிட்டு போய் எங்கேயோ கண்காணாத இடத்தில் சுட்டு கொல்லப்பட்ட தினம்தான் மே 17. இதுதான் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். அதாவது உலகத்திலேயே இதுக்கு பேர் ஜெனோசைடு. இந்த மனிதாபிமானம் மற்ற செயலை இலங்கை அரசுக்கு பின்னணியில் இந்திய அரசு இரண்டுமே செய்ததாக ராஜபக்சே இலங்கை பாராளுமன்றத்தை சொல்கிறார். இனப்படுகொலை ஜெனோசைடு என்பது இனப்படுகொலை. இந்தியாவுக்கான யுத்தத்தை நான் நடத்துகிறேன்னு யார் சொல்கிறா? குடியவன் ராஜபக்சே சொல்கிறான். அப்போது இந்தியா இதில் எப்படி இந்தியாவுடைய பங்கு இதில் இருந்ததுன்னு ராஜபக்சே சொல்லிய பிறகு தான் வெளி உலகத்துக்கு தெரியும். இறந்து போனவர்கள் இந்து, அனைவரும் முருக பக்தர்கள், இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தமிழர்கள். இவர்களை இந்துத்துவா அரசியல், இந்திய அரசியல் தான் அவர்கள் அத்தனை பேரையுமே கொள்வதற்கு உறுதுணையாக இருக்குது. இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் படி? ராஜபக்சே ஸ்டேட்மெண்ட் படி. இந்த நிகழ்வு நடக்கிற காலத்துக்கு முன்பு இந்திய இராணுவம் போன பிறகு, இது வந்து நீங்கள் 91 நான் சொல்கிறேன். இந்தியா என்பது காந்தி தேசம். இந்த காந்தி தேசத்தில் காந்திய வழியில் திலீபன் ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு மேல் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஆயுதம்லாம் இல்லை, சண்டை பிடிக்கல, யுத்தம் பண்ணல, காந்தி தேசத்தை நோக்கி சுட்டு நீர் கூட அருந்தாமல் உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதம் இருந்த மக்கள் பூரா பார்க்குறான். எதற்காக உண்ணாவிரதம் இருக்காருன்னா, ஜனநாயக படுத்த சொல்லி. நாங்கள் ஆயுத போராளிகள் அல்ல, ஆயுத தூக்கி வீசிட்டோம், நாங்கள் ஜனநாயக போராளிகள், உண்ணாவிரதம் இருக்கிறோம். அதை கூட இலங்கை அரசும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை, இந்திய அரசும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த உண்ணாவிரதத்தின் நோக்கமே உலக நாடுகளுடைய கண்கள் வந்து ஈழப் போராட்டத்தின் மேலே விழணும். அது எப்படி? நீங்கள் உண்ணாவிரதம் இருந்து காந்தி தேசம் தான் இதை தடுக்குது. உலக நாடுகள் இலங்கை பிரச்சனையில் தலையிடுவதை யார் தடுக்கிறா? இந்தியா, காந்தி தேசம். அதுக்காக தான் அவர் உண்ணாவிரதம் இருந்து, காந்தி அற வழியில் உண்ணாவிரதம் இருந்து, நான் ஆயுத தாரி அல்ல, நான் துப்பாக்கியை காதலித்து கைப்பிடித்து கொண்டவன் அல்ல, எதிரி எங்கள் மீது துப்பாக்கி திணிக்கிறான், நாங்கள் சுதந்திரம் தான் கேட்குறோம், பொண்ணோ பொருளோ நகையோ நட்டோ வைடூரியங்களெல்லாம் கேட்கல. என்ன கேட்குறோம்? சுதந்திரம் எங்களுக்கு பிறப்புரிமை. இது காந்தி சொன்னது. அதே வார்த்தை தான் யார் கேட்குறா? திலீபன் கேட்குறார். ஆனால் அதற்கு இந்தியாவும் செவிசாய்க்கவில்லை, இலங்கையும் செவிசாய்க்கவில்லை. அவர் உண்ணாவிரத பந்தல்ல பல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையே உயிரை விடுறார். இது ஒரு வரலாறு, கடந்த கால வரலாறு. அப்போ முள்ளிவாய்க்காலுக்கு வருவோம். முள்ளிவாய்க்கால் என்பது இறுதி யுத்தம் நடந்த பொழுது இலங்கை அரசாங்கத்தின் மீது நீங்கள் பல நாடுகள் அழுத்தம் கொடுக்குது. ஜனநாயக நடைமுறையில் பேசி நீங்கள் அவர்களுக்கு மாகாண உரிமையை கொடுங்க. அவங்க ஒரு இனம், அங்கே பிறந்து வளர்ந்த ஒரு இனம். அப்போ அவர்களுக்கு சமஷ்டி குடியரசு, மாகாண அந்தஸ்து, இல்லைன்னா இந்திய இலங்கை போட்ட ஒப்பந்தம். எப்போ போடுது இந்திய இலங்கை? ராஜீவ் இறப்பதற்கு முன்பு 91 இந்திய இராணுவம் இலங்கைக்கு போய் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி, இலங்கையினுடைய பிரதமராக இருந்த ஜெயவர்தனா 1990 2 பேரும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் இன்றைக்கி வருஷம் என்னாச்சு? 91 எங்கே, 2023 எங்கே? அந்த ஒப்பந்தம் இன்று வரை ஈழத்தமிழனுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போது இலங்கைக்கு தமிழருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான எண்ணம் 1% கூட இல்லை என்பதை நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாமா? ஜெயவர்தனா ஒத்துக்கொண்டது. இந்தியா எவ்வளோ பெரிய நாடு, 140 கோடி மக்கள் இருக்கிற நாடு. இவ்வளோ பெரிய நாடு போய் நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணுது.
அந்த ஒப்பந்தம் இன்று வரை நடைமுறைப்படுத்த மறுக்கிறது இலங்கை அரசாங்கம்னு சொன்னால், இந்த இலங்கை அரசாங்கம் எவ்வளோ கொடூரமான அரசாங்கம். இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒப்பந்தம் போட்டு முடிந்த பிறகு இலங்கையை புலிகள்கிட்டருந்து ஆயுத போராட்டத்திலிருந்து ராஜீவ் காப்பாற்றிட்டார்னு அவருக்கு ஒரு இராணுவ அணிவகுப்பு நடக்குது. எங்கே? இலங்கையினுடைய தலைநகர் கொழும்புல. அங்கே ஒரு சிங்கள வீரன் ராஜீவ்காந்தியை துப்பாக்கியை திருப்பி துப்பாக்கி மட்டையில் அடிக்கிறான். பிரதமருக்கு, அவர் யார்? எந்த நாட்டினுடைய பிரதமர்? இந்திய பிரதமர். 140 கோடி மக்களுடைய பிரதமர், 20 லட்சம் இராணுவம் இருக்குது, மிகப்பெரிய உலகத்தில் 6வது கப்பல் படை இருக்குது, உலகத்தில் மிகப்பெரிய நீங்கள் விமானப்படை இருக்குது, முப்படைக்கும் தலைவர் யார்? ராஜீவ் காந்தி. அப்போது ஒரு சாதாரண சிங்கள சிப்பாய் நீங்கள் துப்பாக்கி மட்டையில் அந்த இராணுவ அணிவகுப்பில் அடிக்கிறான்னா தமிழர்கள் மீது எவ்வளவு நீங்கள் கடும் கோபம் இருக்கணும். இதை தெரிந்து கொண்ட ராஜீவ் காந்தி தான் ஈழப் பிரச்சனை என்பது தமிழர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, தமிழர்கள் சிங்களவங்கிட்ட வாழவே முடியாது, இவர்களுக்கு நாடு வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை எப்போ உணர்றாரு? துப்பாக்கி மட்டையில் திருப்பி அடிக்கிறானல்ல, அந்த எண்ணம் ராஜீவ்காந்திக்கு இருந்தது. கண்டிப்பாக இது 100%. அதான் நம்ம பதிவு பண்ணுறேன். அறம் நாடு நேயர்கள் வழியாக நீங்கள் உலகத்துக்கு போகணுங்கிறது அதான் நான் பதிவு பண்ணுறேன். எப்படின்னா, எனக்கு அந்த தகுதி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே இல்லாத தகுதி எனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2009 யுத்தம் முடிந்து போச்சு. முடிந்து போன பிறகு சில பேர் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கோம், போராளிகள். அப்போது எனக்கு ஒரு போராளி தலைவன் தொலைபேசியில் வர்றான். நாங்கள் கொஞ்சம் பேர் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கோம், எங்களை பார்த்துட்டு போய் உலகத்துக்கு சொல்லு, எங்களுக்கு உதவி கிடைக்கும், நாங்கள்லாம் செத்து போயிட்டோம், மரணித்துட்டோம், வீர சாவு அடைந்து விட்டோம், மாவீரர்களாக போயிட்டோம் அப்படின்னு உலகம் நினைக்குது. எங்களுடைய உற்றார் உறவுகள் ஐரோப்பா நாடுகளில், லண்டன், ஃப்ரான்ஸ், பிரிட்டனில் இருக்கிற மக்கள்லாம் நினைக்கிறான், நீ பார்த்துட்டு போனோம். என்னை தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் ஏதாவது ஊத்துக்கோட்டை நக்சல் ஏரியானா உடனே போயிருப்பேன், ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு போயிருப்பேன், இல்லை தர்மபுரிக்கு போச்சோன்னா போயிருப்பேன். நான் எங்கே போகணும்? இலங்கையுடைய அடர்ந்த காட்டுக்கு போகணும். பாஸ்போர்ட்டு, விசா, விமான பயணம், சிங்கள உளவுத்துறையினுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு இத்தனை பெரும் பயணம் செய்து போவதற்காக நானும் கடுமையாக யோசித்தேன். அப்போ என்னுடைய உயிர் அனாமத்தான் எங்கேயாவது போயிடக்கூடாது. எங்கே போச்சுன்னே தெரியாது. இலங்கைக்கு போனால் செத்து போயிட்டான், என் பொண்டாட்டி உலகம் தெரியும். அப்போது சரி எடுப்போம் ஒரு ரிஸ்கை, ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்கணும். நான் இப்போ 2010 எங்கே போனேன்? இலங்கைக்கு போனேன். இந்த தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்குது. என்னை அழைத்தவர் அப்பொழுது அம்பாறை மாவட்ட தலைவராக இருந்த கர்னல் ராம், யாழ்ப்பாண மாவட்ட தளபதியாக இருந்த நகுலன் இப்போ உயிரோடு இருக்கார். ராம் என்னை கூப்பிடுறாரு. நான் போய் திருகோணமலையில் அடர்ந்த காடு, திருவண்ணாமலை வவுனி அடர்ந்த காடு போய் பார்க்கிற பொழுது 100க்கும் மேற்பட்ட போராளிகளை ஆயுதங்களோட கண்ணால் பார்த்தேன். நக்கீரில் தொடர் எழுதுச்சு. நக்கீரில் நான் புத்தகம் வச்சுருக்கேன். நக்கீரில் தொடர் 3-4 வாரம் தொடர் வந்தது. அப்போது அந்த போராளிகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டால், முள்ளிவாய்க்காலிலிருந்து ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் கடல், தலைவர் இங்கு நிலை எடுப்பார், இங்கு தலைவர் தங்குவார், இதற்காக 100 போராளிகள் நாங்கள் ஆயுதங்களோடு இருக்கிறோம். யாரை காப்பாற்றுறதுக்கு? தேசிய தலைவர் பிரபாகரனை காப்பாற்றுவதற்கு. எங்கிட்ட கர்னல் ராம் சொன்னார், எங்கிட்ட போட்டாக்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குது. ஏன் தலைவர் வரல? நடுவில் அவருக்கு ஏதோ ஒரு சிரமம், சிக்கலாகிவிட்டது. நாங்கள் யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுதே எங்களை அம்பாறை மாவட்டத்தில் நிலை எடுத்து பாதுகாப்பாக இருங்கள் என்று எங்களை அனுப்பி வைத்தார். நாங்கள் தலைவர் வருவார் என்று கடல் எதிர்பார்த்து ஆயுதங்களோடு காத்திருந்தோம். ஆனால் தலைவர் வரல. என்கிட்ட சொன்னது ராம் சொன்னது. நீங்கள் போராளிகளோடு தான் இருக்கீங்க? போராளிகளோடு தான் இருக்கேன் நான். யுத்தம் முடிந்த பிறகு நீங்கள் ஏறக்குறைய ஒரு 6-7 மாதம் கழிச்சு, அப்போ தான் நான் யுத்தத்தில் என்ன நடந்தது,
நேரடி சாட்சியா. அதற்கு பிறகு பல பேர் இருக்காங்க, தப்பி போனவங்க பல பேர் இருக்காங்க. நான் பல பேர்கிட்ட தொடர்பில் இருக்கிறேன். பல பேர்கிட்ட மிகப்பெரிய தளபதிகள், ஆண் தளபதிகள், பெண் தளபதிகளோட இப்போ நான் நிறைய பேர் தொடர்பு இருக்கிறேன். ஆனால் எனக்கு அப்போது ராம் சொன்ன பல செய்தி அதிர்ச்சியாக இருந்தது. கடைசி வரை எங்களை இந்த சமூகம் காப்பாற்றும், சர்வதேச சமூகம் காப்பாற்றும், யூஎன் காப்பாற்றும், யுனைடெட் நேஷனல் ஐநா சபை எங்களை காப்பாற்றும், இப்படி பிரிட்டன் காப்பாற்றும், அமெரிக்கா காப்பாற்றும். இதெல்லாம் உலகத்தில் மனித உரிமைகளுக்கான கள வைத்திருக்கிற நாடுகள். இதெல்லாம் எங்களை காப்பாற்றணும். கடைசி வரைக்கும் எங்களை காப்பாற்றுறதுக்கு கப்பல் வரும். எந்த கப்பல்? யூஎன் கப்பல், ஐநா கப்பல் வரும். கடற்கரையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுதான் நான் மீண்டும் ஆரம்பித்த இடத்துக்கு வரேன். என்னென்னா, உலக மனிதாபிமானம் மரத்து போன நாள் மே 17. நீங்கள் சொல்கிறவங்களாம் ஈழத்தை கைவிட்டதற்கான காரணம் என்ன சார்? ஈழத்துக்காக ஏன் கை விட்டாங்கன்னு அருமையான கேள்வி, சிந்திச்சு கேட்குறீங்க. இந்திய அரசு என்ன நினைக்குதுன்னா, ஈழம் அடைந்து விட்டால், பிரபாகரன் அதிபராகி விட்டால் இந்தியா உடைந்து போய்விடும். இந்தியா உடைந்து போய்விடும். ஏன்னா 35 லட்சம் மக்களை வைத்திருக்கிற ஈழத்தினுடைய அதிபராக பிரபாகரன் மாறிவிட்டால் அந்த நாடு இஸ்ரேலை போல உலக வல்லரசுகளுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிடும். உலக வல்லரசுகளுக்கான பெரிய சவாலாக மாறிவிடும். இந்திய பெருங்கடலில் ஒரு இஸ்ரேலாக மாறிவிடும். அப்படி மாறினா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகள் சுரண்ட முடியாது. இந்த மக்களை சுரண்ட முடியாது. அப்போ அதானி 11 லட்சம் கோடி திருட முடியாது. அம்பானி 10 லட்சம் கோடி திருட முடியாது. டாடா, பிர்லா, அம்பானி, ஜிங்கானி, கொங்கானி, லலித் மோடி, நீரவ் மோடி பல ஆயிரக்கணக்கான கோடிகளோடு தப்பி ஓட முடியாது. அப்போது இவர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுவார்கள். அப்போது இந்த கார்ப்பரேட்டுகளை காத்து நிற்கிற இந்துத்துவா தத்துவம், ஆர்எஸ்எஸ்ஸின் இந்துத்துவா தத்துவம், அவன் இந்து தான். யார்? நீங்கள் முள்ளிவாய்க்காலில் 5 லட்சம் மக்களை கொண்டு ஒழித்திருக்கிறான் நீங்கள் சிங்கள இராணுவம். இதற்கு துணை நின்றது இந்தியா. இந்த யுத்தம் நடந்த பொழுது ஐநா சபை அமைதியாயிடுச்சு, நீங்கள் அமெரிக்கா அமைதியாயிடுச்சு, பிரிட்டன் அமைதியாயிடுச்சு, பிரான்ஸ் அமைதியாயிடுச்சு, ரஷ்யா எதிர்க்குது, பாகிஸ்தான் எதிர்க்குது. நீங்கள் உலக சுகாதார நிறுவனம் வைத்திருக்கிற ஃபிடல் கேஸ்ட்ரோ எதுக்கிறார். ஏன்னா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி கேஸ்ட்ரோ எதுக்கிறார். இப்படி சர்வதேச நாடுகளினுடைய கொலை களமாக மாறிப்போச்சு. எது? நீங்கள் முள்ளிவாய்க்கால். அப்போ பெரிய விஷயம் இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, தமிழர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அப்போது கருணாநிதி முதலமைச்சர், அவரும் ஏமாற்றுகிறார், ஜெயலலிதாவும் ஏமாற்றுகிறார், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் மைனாரிட்டி ஆட்சி, கருணாநிதி சிஎம். இதை மறைப்பதற்காக தான் கோயம்புத்தூர் போய் செம்மொழி மாநாடு. என்ன மாநாடு? இதை மறைப்பதற்கு தான். அதில் ஒரே ஒரு ஆண்மகனை மட்டும் நாம் அந்த ஆண்மகனை நம்ம அவனை மானசீகமாக வரலாறு நினைத்து பெருமைப்பட வேண்டும். யார் அந்த ஆண்மகன்? அங்கானூர் ஆண்மகன், ஊதா சட்டை ஆண்மகன். யார்? விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன். அங்கனூர் தங்கம். இந்த அங்கனூர் தங்கம் தான் நீங்கள் இந்த ஈழ போராட்டத்தை கடைசி வரை நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய உணர்ச்சிக்கு வடிகாலாக இருந்தவர். நீங்கள் குளம்பேட்டையில் சாகும் வரை உண்ணாவிரதம் தான். திலீபன் எப்படி உண்ணாவிரதம், அதே போல் சாக போகிறையா, ஈழ போராட்டம் நிற்கணும், நான் சாக போகிறேன். இந்த அங்கானூர் தங்கம் சாக வரைக்கும் உண்ணாவிரதம் உட்காந்துருக்கு. அப்போது இந்திய அரசு கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படவில்லை. சிறுத்தைகள் நீங்கள் பலாயிரக்கணக்கான போராட்டங்களும், பஸ்ஸு, ரயில் மறிக்கிறான். நீங்கள் ஏறக்குறைய அதில் 100க்கும் மேற்பட்டவன் குண்டாசிலையும் என்எஸ்சிலையும் அடைக்கப்பட்டான். இவர் 100 ஆண்டு காலம் வாழணும். 100 ஆண்டு காலம் சனாதனத்தினுடைய சிம்ம சொப்பனம், சனாதனத்தினுடைய
சிம்ம சொப்பனம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அங்கனூர் தங்கம். இவர் மட்டும் இல்லைன்னா ஈழ போராட்டத்தினுடைய வடிவத்தில் தமிழ் இனமே துரோகி என்று வரலாற்றில் முத்திரை குத்தப்படும். அந்த முத்திரையை நீங்கள் எல்லாருமே துரோகி தான், அனைத்து கட்சி துரோகி தான். நான் விழாவரியெல்லாம் சொல்ல விரும்பலை. அத்துணை பேருமே நாடக நடிகர்கள். நீங்கள் இலங்கையிலேருந்து ஃபோன் வருது, சேட்டலைட் ஃபோன் வருது. அப்போது ஒரு பெரிய கட்சி தலைவர், நீங்கள் திமுக அண்ணா திமுகவில் ஒரு பெரிய கட்சி தலைவர், நீங்கள் வட மாவட்டங்களில் வலிமையான தலைவர் டாக்டர் ராமதாஸுக்கு அங்கேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்த பிறகு கூட யார் இருக்கா? அப்போ வேல்முருகன் கூட இருக்கார். கெஞ்சுறாங்க, எங்களை கொள்றானுங்க, எப்படியாவது நீங்கள் டெல்லியில் சொல்லி, ஏப்பா என் மந்திரியாக இருக்கான், அவனை பழியிடணுமா? இந்த ஜிகே மணி நீயே பேசு. யார் இது? வரலாறு. ஒரு இனத்தின் விடுதலையை விட தன் மகனின் பதவி பெருசா சார்? அதுதான். இப்போ நீங்கள் அங்கே செத்துட்ருக்கா கலைஞர் கருணாநிதி டெல்லிக்கு போகிறாரு. டெல்லிக்கு போய் நீங்கள் ராஜாவுக்கு மந்திரி கொடு, அழகிரிக்கு மந்திரி கொடு, கனிமொழிக்கு மந்திரி கொடு, மருமக எல்லாத்துக்கும் மந்திரி கொடு, மருமகனுக்கு பூரா மந்திரி கொடுன்னு எங்கே உட்காந்துருந்தார்? அப்போது கருணாநிதியே நீங்கள் வரலாற்றில் மிகப்பெரிய துரோகம் செய்கிற பொழுது, ஜெயலலிதா அம்மையார் அந்த பார்ப்பன பெண்ணு சொல்கிறான், யுத்தம் நடந்தால் மக்கள் சாவத்தான் செய்வான், சாகிறவன் யார்? தமிழன். இது ஷோவுடைய மைண்ட் வைஸ். ஷோ தான் சொல்லி கொடுத்ததை அந்த பார்ப்பன பெண் அப்படியே சொல்கிறான். ஏன்னா அந்த பார்ப்பன பெண்ணு தான் திராவிட இனத்தினுடைய தலைவி, பெரியாருடைய பேத்தி அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசிட்டு திரிகிறான். அப்போது உண்மையாகவே பெரியாரால் வளர்க்கப்பட்ட வீரமணி என்னானார்? அது வெளிநாட்டு பிரச்சனைங்க, எனக்கு 10,000 கோடி பாதுகாப்பாக தான் என்னுடைய வேலை, ராமதாஸ் மகனை பாதுகாக்கணும், கருணாநிதி மந்திரி ஆக்கணும், வீரமணிக்கு 10,000 கோடியை காப்பாற்றணும். அது வெளிநாட்டு பிரச்சனை. அது ஜப்பான், சீனா, தென்கொரியா, வடவியட்நாம் பிரச்சனை, தமிழருடைய பிரச்சனை அல்ல, வெளிநாட்டு பிரச்சனை. யார் சொன்னது? சமூக தலைவர் பெரியாருடைய வழித்தோன்றல். பெரியாரால் கண்டுபிடிக்கப்பட்ட இயக்கங்கள் பூரா எப்படி இருக்கு? மிகப்பெரிய துரோகமாக மாறிப்போனேன். ஏன்னா அந்த ஈழத்தமிழை பூரா யாரை நம்புனா? இது முள்ளிவாய்க்காலோடு தொடர்புடையது. இங்கே திமுக காங்கிரஸுக்கு கொடுத்த ஆதரவை திருப்பி வாங்கினா காங்கிரஸ் கவுந்து போயிடும். காங்கிரஸே இந்த யுத்தத்தை பின்னாடி இருந்து நடத்தியதே இந்திய அரசுகள், இந்திய உளவுத்துறை தான். அப்போது இதோடு தொடர்புடையது தமிழக அரசியல், அதோட தொடர்புடையது. அதனால தான் நான் அதை பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. முழுக்க முள்ளிவாய்க்கால் படுகொலை என்பது தப்பி வந்தவர்கள் சொல்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் அந்த யுத்தம் நடந்துகிட்ருக்கிற பொழுது நடேசன் தலைமையில், நடேசனுடைய மனைவி ஒரு சிங்கள பெண்மணி, அவர் நேரடியாக அந்த அம்மா சொல்லுது, சிங்கள இராணுவ தலைவர், நாங்கள்லாம் ஆயுத போட்டோமையா, நாங்கள்லாம் உங்களுக்கு சரணடைகிறோம். உலக பூரியல் தத்துவத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய போரியல் சண்டைக்காரனாக இருந்தாலும் சரி, அவர்கள் சரணடைந்துட்டா, அந்த கால ராஜாவாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவான்? போயாலும் விரட்டி விட்டுருவோம். போர் விதி, போர் தர்மம். அதுதான். சரண்டர் ஆகிட்டானே அவனை கொள்வது இல்லை. நீங்கள் தமிழருடைய மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, பறவையை வேட்டையாடுறான்ல, பறவை உட்கார்ந்து இருக்கும்போது வேட்டையாட மாட்டான். எப்போ வேட்டையாடுவான்? தமிழனுடைய நீங்கள் போரியல் தர்மம் பாருங்கள். சின்ன பறவை, அது புறாவோ பருந்தோ அல்லது மைனாவோ குயிலோ, அதை உட்கார்ந்து இருக்கும்போது வேட்டையாடக்கூடாது. என்ன, அது களைச்சி விட்டு தப்பி போகிற பொழுது அம்பை விடணும். ஆனால் அப்பாவி மக்கள் முள்ளிவாய்க்கால் தமிழினம் கையறு நிலையில் எதையுமே செய்ய முடியாமல் தமிழினம் கண்ணீர் விட்ட நாள் 2009 மே 17. தந்தி பேப்பரில் பிரபாரி செத்து போயிட்டாருன்னு வால் போஸ்ட் போட்டு நிறைய விற்றானுங்க. ஆதித்தனார் குடும்பம் என்ன பண்ணுறான்? சேது சமுத்திரம் வைக்கணும், நீங்கள் நாம் தமிழர். அப்போது பிரபாகரனுடைய மரணத்தை போஸ்டரில் போட்டு நான் நிறைய போய் பேனர்லாம் கிழித்தேன். பெரிய போஸ்டர், பிரபாகர் மரணம் அடைந்து விட்டார். அப்போது அனைத்து ஊடகங்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டுக்கு போன நாள். எப்படி கட்டுப்பாட்டுக்கு போச்சுன்னா,
பிடிஐ யூஎன்ஐனுடைய டைரக்டரை ஐபி டைரக்டர் வர சொல்கிறார் யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தம் இந்த தமிழர்கள்ட்ட எந்த வகையான ஆதாரங்களையும் செய்திகளையும் மக்கள்கிட்ட போயிடக்கூடாது. தடுப்பது யாருடைய வேலை? பிடிஐ யூஎனுடைய டைரக்டருடைய வேலை. இதை சொல்லுபவன் யார்? உளவுத்துறை தலைவர். துப்பாக்கி நெத்தியில் வைக்காத குறை. இவர்கள் சரியாக செய்தார்கள். நீங்கள் எத்தனை நாள் சார் இலங்கையில் இருந்தீங்க? இலங்கையில் நான் 2005 இந்த யுத்தம் சமாதான காலத்தில் ஒரு மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் இறுதி யுத்தம் முடிந்த பிறகு ஒரு வாரம் இருந்தேன். இது பாஸ்போர்ட்டில் போனது. பாஸ்போர்ட் இல்லாமல் கடல் வழியாக போனது 2 முறை போயிருக்கேன். இதுதான் அந்த அனுபவம். எப்படி சார் இருந்தது? என்னெல்லாம் நடந்தது? எப்படி உங்களை கூப்பிட்டு போனாங்க? அதாவது நான் இந்த இப்போ எனக்கு த்ரில்லிங் பயணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2010 போனது தான். என்னென்னா அங்கே அந்த நாடே எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு பெரிய யுத்தம் முடிந்திருந்தாலும் ஒரு யுத்த களமாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் நீங்கள் இராணுவ வீரர்கள், எங்கே பார்த்தாலும் மக்கள் அச்சத்தோடு இருக்காங்க. முதல்ல சண்டை நடந்துகிட்டே இருந்தது. இது இறுதி யுத்தம். நான் போய் இறங்குறேன், கொழும்பு விமான நிலையத்தில் போய் இறங்குறேன். இறங்கி பார்த்தா கொழும்பு விமான நிலையம் முழுக்க இராணுவமாக நிறைந்திருக்கு. போலீஸுக்கு 25 ரவுண்ட்ஸ், சந்தேகப்பட்டால் சுட்டலாம். இராணுவத்துக்கு 100 ரவுண்ட்ஸ். மேலதிகாரி பர்மிஷனை வாங்க முடியல. இவன் புலி, இவன் துரோகி, இவன் ஆயுததாரி, இவன் ஆயுதம் வச்சுருக்கான், இவன் தமிழன், இப்படி அச்சத்தோடு. அப்போது நான் என்ன ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சிட்டாங்க. அதுதான் பாதுகாப்பான ஹோட்டல் தாஜ் சமுத்ரா. அங்கே தங்கியிருக்கேன். தங்கி முதல் நாள் நான் காலையில் 12 மணிக்கெலாம் 1 மணிக்கெலாம் போயிட்டேன். ஹோட்டலில் சாப்பிட்டு கூட எனக்கு திக்குன்னு இருக்குது. என்ன நடக்குமோ, எப்போ நடக்குமோ, ஏன் பிடிச்சிட்டு போகிறானோ, யார் கேட்குற காலா. காலையில் ஒரு தோழர் வந்தார், பழைய புலி. ஒரு வேனில் வந்தார். வேனில் வந்து சொன்னார், நம்ம இப்போது இருக்கிற இடம் கொழும்பு இலங்கையினுடைய கிழக்கு பக்கம் கடற்கரை நகரம், கேபிட்டல். இப்போ நம்ம இலங்கையை நேர்வாதி பிளந்து அந்த கடைசிக்கு போகிறோம். அந்த கடைசி எது? திரிகோணமலை ஹார்பர். அங்கே நம்ம போகிறோம். புலிகள் கட்டுப்பாட்டில் இருக்கு. புலிகளை அழிஞ்சு போயிட்டானே 2010 இலங்கையினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து நேராக பிளந்து எங்கே போகிறோம்? அந்த கடைசிக்கு போகிறோம். மேற்கு பக்கம் கடல் கரைக்கு போகிறோம். இந்த பக்கம் கடல், அந்த பக்கம் கடல். இதுக்கு நடுவில் ஏறக்குறைய ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கும். சரி, போகிற வழியில் முழுக்க சிங்கள பகுதி. கூட யாருன்னா வராங்களா? ஒரே ஒருவர் எனக்கு உதவியாளர், ஒரு டிரைவர். புலி ஆதரவாளர்கள். ஆமாம், எல்லாம் புலி தான். நீங்கள் நம்மளை கூப்பிடுறது யார் கூப்பிடுவா? புலி தானே கூப்பிடுறான். அப்போது ஒரு டிரைவர், ஒரு வேன், பெரிய இசுசு வேன். இப்போ நம்ம ஊரில் அந்த பஜ்ரா வேன் இருக்குல்ல, அந்த மாதிரி. நீங்கள் அங்கே இலங்கையில் எந்த வாகனமும் அங்கே தயாரிப்பதில்லை. எல்லாமே இம்போர்ட்டட் தான். ஜப்பான்லேருந்து எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தான். நீங்கள் எக்ஸாக்ட் வந்து 150 மீட்டர் க்ளோசர், எல்லாமே இம்போர்ட்டட் இன்ஜின். அப்போது காலையில் மத்தியானம் போகிற வழி முழுக்க நீங்கள் சிங்கள பகுதி. அப்போது முழுக்க அது பயணமே ஒரு த்ரில்லான பயணம். மத்தியானம் போய் சாப்பிட்டோம். இங்கே எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா 13-14 வருஷம் ஆகி போச்சு. சாப்பிட்டோம். முழுக்க சிங்கள பகுதி. ஒரு 7 மணிக்கெல்லாம் திரிகோணமலை போயிட்டோம். திரிகோணமலை தான் இலங்கையில் பெரிய ஹார்பர். திரிகோணமலை ஹார்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மலைக்கு நடுவில் ஹார்பர். அதான் திரிகோணமலை ஹார்பரை யார் கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஆசியாவையே கையில் வைத்திருப்பான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, குடா மாதிரி. குடாவை சுற்றி என்ன இருக்குது? மலைக்கு நடுவில் கடல், ஹார்பர். பிரிட்டிஷ்கார் எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள். நீங்கள் எந்த குண்டை போட்டாலும் எது தடுத்துடும்? மழை தடுத்துடும். அப்போ அதுக்குள்ளே ஒரு 30 ஒரு 50 கப்பலை நிறுத்துகிறோம். அவ்வளோ இந்த ஹார்பர் நான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஹார்பர். அதுக்கு தான் இப்போ அமெரிக்கா அந்த திருவண்ணாமலை கேட்குறான். அது முடியாதுதான் இந்தியா என்ன பண்ணுது? 84
இந்திரா காந்தி ஆயுதத்தை கொடுத்து புலிகள்கிட்ட கொடுத்து அடிக்க சொல்லுது. இதுதான் சண்டையை. திரிகோணமலை யாருக்கு? அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கா? அப்போது இருந்த ஜெயவர்தனா யாரோட நட்பாக இருக்கார்? அமெரிக்காவோட நட்பாக இருக்கார். அப்போ இந்திரா காந்தி பார்க்குது இந்த ஹார்பரு இலங்கையில் அமெரிக்காவுக்கு போயிடுச்சுன்னா நமக்கு பெரிய தலைவலி. அப்புறம் தான் புலிகளை தூக்குறாங்க. புலிகள் மட்டும் இல்லை, நீங்கள் விடுதலை புலிகள், தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், டெலோ, ஸ்ரீ சபா ரத்னம், பத்மநாபா இபிஎல்எஃப், பாலகுமார் ஹீரோஸ், 5 பெரிய இயக்கங்கள் தூக்கி இந்திரா காந்தி காலத்தில் ஆயுதங்கள் கொடுத்து அடிக்க சொன்னது. அப்போ இது இருக்கா, நம்ம அப்புறம் பேசுவோம். அப்போது இவங்க திருகோணமலையில் இறங்கி அங்கே ஒரு ஹோட்டல் போட்டு கொடுத்துட்டாங்க. ஹோட்டல் போட்டு கொடுத்துட்டு அந்த பையன் போயிட்டான். மறுபடியும் கூட ஒருத்தர் இருந்தான், ஏதாவது வழியில் இறக்குனா கூட தகவல் போட்டு வச்சுருந்தான். அப்போ ஏதாவது தகவல் சொல்லுவான். இப்போ ஹோட்டல் இருக்கான், எவன் வந்து பிடிச்சிட்டு போனாலும் எவன் பிடிச்சான், எவன் கூட்டிகிட்டு போனான், எங்கே இருக்கான்னு தெரியாது. அப்போ இரவு முழுக்க அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தூங்கினேன். திருப்பி காலையில் 7 மணிக்கு ஒரு வண்டி வந்துருச்சு. வந்த பொழுது எனக்கு உசிரே வந்தது. திருப்பி அந்த வண்டியில் ஏறி வவுனியா பக்கம், அதாவது ஈசிஆர் மாதிரி, நம்ம ஈசிஆர் இருக்குல்ல, பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வர்ற மாதிரி, தெற்கிலேருந்து வடக்கு நோக்கி ஒரு 25 கிலோமீட்டர் போனோடனேயுமே இப்போ அந்த நல்ல தண்ணி கிணறு இருக்குது, அது ஃபேமஸான கிணறு. 9 நீர் விட்டு எப்பவுமே சுடுதண்ணியாக வரும். அது வந்து திரிகோணமலையில் அது வந்து புகழ்பெற்ற இந்து ஆலயம். இப்போ அங்கெல்லாம் புத்த சிலை வச்சு அதை காணாமல் ஆக்கிவிட்டான். இப்போ அங்கே என்ன ஆலயம் இருக்குது? இந்து ஆலயம். அதாவது 9 கிணத்துல, நீங்கள் திருச்செந்தூர் போனால் 9 கிணத்துல தண்ணியில் குளிக்கணும்ல, அதே போல் தான் திரிகோணீஸ்வரர். திருகோணமலையே ஒரு தமிழனுடைய கடவுள். நான் அந்த மலை மேலையெல்லாம் போயிருக்கேன். இப்போ நீங்கள் 2005 போயிருக்கும்போது அந்த மலைக்கு மேலையெல்லாம் போனேன். அப்போது மேலேருந்து பார்த்தா நீங்கள் மலை, பெரிய மலை, ஏறக்குறைய ஒரு 5000-6000 அடி உயரத்தில் இருக்கிற மலை. பார்த்தா முழு வங்காள விரிகுடாவும் தெரியும். அப்போ அந்த மலை மேலே தான் அந்த கோயில் இருக்குது. அப்போது முழுக்க என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்ட பிறகு அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், ஒரு மோட்டார் சைக்கிள் ஆளை கூப்பிட்டு வரான். அந்த மோட்டார் சைக்கிளில் நீங்கள் மீண்டும் கிழக்கு நோக்கி பயணம். மழையாக இருக்குது, கிழக்கு நோக்கி பயணம். இந்த கிழக்கு நோக்கி போகிற பொழுது நீங்கள் கொஞ்சம் போனால் ஆள் நடமாட்டம் இருந்தது. அப்புறம் போக ஆள் நடமாட்டமே இல்லை, வண்டி போகுது. அப்போது யார் பிடிச்சாலும் எங்கே வந்தேன்னு கேட்பான். நான் இந்தியன் பாஸ்போர்ட் சோப்புலேயே வச்சுருக்கேன். ஐயா நான் இந்தியானா பயப்படுவான். அவனை சுட்டுக்கிட்டு அடித்து போட்டால் இந்தியா பிரச்சனை பண்ணுவானுங்கல்ல, அதனால் பாஸ்போர்ட் சோப்புலேயே வச்சுருக்கேன். ரூமில் வச்சுருந்தா இந்தியாவை நம்ப மாட்டான். ஐயா நான் இந்தியாக்காரன். அப்போது திருப்பி போன பிறகு ஒரு 4-5 கிலோமீட்டர் போயாச்சு. போன பிறகு மறுபடியும் நடைப்பயணம். எங்கே? மலை மேலே நடைப்பயணம். ஒரு 1 மணி நேரம் நடந்திருப்போம். அந்த பையன் தான் கூட்டிகிட்டு போனான். சுற்றி வளைச்சி கிளச்சி ஒரே காடு. ஒரு பயணம் போயாச்சு. அவன் கிளியராக போகிறான். அந்த பையன் கரெக்டாக போய் ஒரு இடத்துல நின்று ஏதோ குருவி கத்துற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறான். குருவி கிளி கத்துற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்தவனையும் ஒரு 5 நிமிஷம் அண்ணா உட்காருங்கண்ணே அப்படின்னு. அப்புறம் உட்கார்ந்த பிறகு ஆயுதங்களோட முதல்ல கேர்னல் ராம் வந்தார். கேர்னல் அம்பாறை மாவட்ட பிரபாகரனுடைய இயக்கத்தினுடைய தளபதி ஆயுதங்களோடு வந்தார். அவர் பின்னாடி ஒரு 40-50 பேர் சரசரன்னு வந்தாங்க. வந்த பிறகு தான் எனக்கு மேலும் பயமாகி போச்சு. என்ன பயம்? எவனாவது எதிரி போட்டு கொடுத்து ஒரு தாக்குதல் நடந்தால் என்ன பண்ணுறது? அவனை சூட நம்ம நிராயுதம் பண்ணி யாரை சொல்கிறது? என்ன சார் பேசுனீங்க? என்ன போனோன்னையும் ரொம்ப நன்றி, என்னை இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் உயிரை பணயம் வச்சு எங்களை வெளிநாட்டில் நாங்கள் உயிரோடு இருக்கிறோன்னு எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுக்கும் தகவல் சொல்லுவதற்காக நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு முயற்சி எடுத்தீங்க, அதனால் ரொம்ப நன்றினார். இல்லையா, நான் ஒரு 40-50 பேர் ஆயுதங்களோடு பார்த்தேன். அவங்களெல்லாம் படம் எடுக்கலை. கேர்னல் ராம மட்டும் அவங்களே படம் எடுத்தாங்க. படம் எடுத்து அது மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. அதை நான் போட்டாலாம் வச்சுருக்கேன். இப்போது கேர்னல் ராம்கிட்ட கேட்டேன், தலைவர் உயிரோடு இருக்காரா இல்லையா? தலைவர் உயிரோடு இருக்காரா இல்லையா? உண்மை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ சொன்னார், தலைவர் என்னை இங்கே போய் நீ பாதுகாப்போடு இருன்னு சொன்னார்.
நான் இங்கே வந்து அவர் வருவார்னு நினச்சி இறுதி யுத்தத்தில் மக்கள் பூரா அழிஞ்சிட்ருக்கான். அப்போது தலைவர் ஒரு பெரிய படையோட போட்டில் வந்து இங்கே இறங்குவார். இதை நான் வந்து முழு போராளிகளோடு நான் இங்கே இருந்தேன். ஆனால் தலைவர் வரல. நான் வாக்கி டாக்கியில் வச்சுருந்தார், ஏகே படிசலும் வச்சுருந்தாங்க. அப்போது தலைவரோட தொடர்பு எடுத்தேன். இல்லை அப்போ எடுக்கும்போது பொறுமையாக இருந்து எனக்கு பதில் வந்தது. ஆனால் நான் முள்ளிவாய்க்கால் மே 17 ஏறக்குறைய ஒரு மாதம் காத்திருந்தேன். அதே இடத்துல இருந்தேன். தலைவர் எங்கே என்னை இருக்க சொன்னாரோ, எங்கே என்னை நிலை எடுக்க சொன்னாரோ, அத்தனை பேரும் ஆயுதங்களோடு எங்கே இருந்தோம்? நீங்கள் அந்த காட்டில் இருந்தோம். திரிகோணமலை காடு, அம்பாறை ஏரியாது. இவர் அம்பாறை மாவட்ட தளபதி. தலைவர் எங்களுக்கு வரல. அப்போது ஏதோ நடுவில் ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கு. தலைவர் நீங்கள் உயிரோடு இருந்தால் தலைவர் இங்கே வந்து சேர்ந்துருப்பார். இல்லைன்னா வெளிநாடு தப்பிச்சு போயிருந்தாலும் கப்பல்லையோ அல்லது விமானங்கள்லையோ ஏதாவது தப்பிச்சு போயிருந்தா கூட நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம்ப்பா, நீங்கள் அங்கே நிலையெடுக்க வேண்டாம், நீங்கள் பாதுகாப்பாக போய்ங்க. இவங்களுக்கு தகவல் வந்திருக்கோம். அதுதான். அப்போ தகவலும் வரல. தகவலும் ஒரு பல முக்கிய தளபதிகளுடைய வாக்கி டாக்கி பூரா அணைக்கப்பட்டு விட்டது. எல்லாமே பதில் இல்லை. பல பேர் மரணம் அடைஞ்சிட்டான். பல பேர் தொடர்பு எடுக்க முடியல. இருந்தாலும் தலைவர் எப்படி வருவார்? தலைவரை விட நம்ம உயிர் முக்கியம் இல்லை, அந்த தலைவருடைய உயிர் தான் முக்கியம். இருந்தால் தலைவன், இல்லைன்னா இறைவன். அதனால் எங்கள் உயிரை பற்றி கவலை இல்லாமல் ஒரு மாத காலம் நிலை எடுத்திருந்தோம். பல முறை விமானங்களில் வந்து குண்டு போட்டானுங்க, ஹெலிகாப்டரில் வந்து சுட்டானுங்க. இந்த தகவல் இப்படி, ஏன்னா இவங்களுக்கு ரேஷனு கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது வாக்கி டாக்கி சிக்னல் கிடைக்கும். இதை தெரிந்து கொண்ட இலங்கை புலனாய்வு சுட்டாங்க. எந்த விதமான எதிர்ப்பும் நாங்கள் திருப்பி சுடலை. இதோட பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது விமானம் போகுது. எனக்கு ப்ரெஷரில் ஏறிடுச்சு. என்ன மேலே சுட்டானா என்ன பண்ணுவீங்க? இவங்க சுட மாட்டேங்கிறாங்க. இவங்க நான் சுட்டா குண்டை மொத்தமாக காடே பற்றி எரிஞ்சிடும். அதனால் அவன் சுட்டுட்டு போனால் போயிட்டே இருக்கட்டும். எங்கேயா அப்போது இப்படி அந்த நான் ஒரு 2 மணி நேரம் இருந்தேன். போகிறக்கு 1 மணி நேரம், 3 மணி நேரம். எப்படி இருந்தது அந்த அந்த நிலவரம்? நீங்கள் ஒரு பெரிய த்ரில்லிங்கான அனுபவம். நீங்கள் வீரப்பனை பார்க்குறத விட நீங்கள் பின்லேடனை கொடூர குற்றவாளி நீங்கள் சொல்கிற பின்லேடனை அமெரிக்கா கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்த்துட்டு இருந்தான். இப்போது நான் அந்த கர்னல் ராம ஏறக்குறைய போகிறக்கு, அதாவது நான் திருகோணமலையிலேருந்து போகிறப்படக்கு ஒரு 5 மணி நேரம் ஆச்சு. இருந்தாலும் நீங்கள் காரு அந்த நகரத்தெல்லாம் விட்டு மனித நடமாட்டமே இல்லாத இடத்துல 3 மணி நேரம் அவரோட 2 மணி நேரம் இருந்தேன். அந்த காட்டில் நடந்து 1 மணி நேரம் போன பிறகு அவர் சொன்னார், நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். எங்களுக்கு பல உளவு அமைப்புகள் தொடர்பில் இருக்குது. ஆனால் இப்போது நான் விசாரிக்கிற பொழுது அவர் கொல்லப்பட்டார். நான் பார்த்துட்டு வந்த கர்னல் ராம் கொல்லப்பட்டார். ஏன் கொல்லப்பட்டார்னா, துரோகியாக மாற மறுத்து விட்டது. இப்போ பின்னாடி பல பேர் துரோகியாக மாறிட்டான். அவரே துரோகியாக மாற மறுத்ததனுடைய விளைவு அவர் கொல்லப்பட்டார். நான் அப்போது சந்தித்தவர் கண்டிப்பாக ஒரு வீரனை தான் சந்திச்சிருக்கிறேன். நீங்கள் ஐரோப்பா நாட்டுக்கு தப்பி போய் கடைசி வரை தன்னுடைய குழந்தையை, ஒரு பெண் குழந்தையை பறிகொடுத்த ஒரு மூத்த பெண் போராளி, அந்த பெண் போராளியினுடைய கணவரும் ஒரு மூத்த போராளி, ஜெர்மனில் வசதியாக வாய்ப்பாக சௌரியமாக இருந்த அந்த இயக்க தளபதி வேலையை விட்டுட்டு எங்கே ஜெர்மனில் வேலையை விட்டுட்டு இலங்கைக்கு போகிறார். 87 போய் நீங்கள் 2009 மே 17 வரை யுத்த களத்தில் நின்றவரை நான் சந்தித்தேன். அவரும் அவருடைய மனைவி மூத்த பெண் போராளி. அவங்கள பாதுகாப்பு கருதி அவங்க பேர் சொல்கிறது முறையில்லை. அப்போது அவர்கள் சொன்னாங்க, கடைசி வரைக்கும் நாங்கள் யுத்த களத்திலிருந்து என்னுடைய பெண் குழந்தையை கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் முள்ளிவாய்க்காலிருந்து வவுனியாக்கு நீண்ட நெடிய பயணம், ஏறக்குறைய 50-60 கிலோமீட்டர் அப்படி நடந்து வரும்போது அந்த குழந்தை பெரிய மனுஷாகி
இரத்தப்போக்கு வந்து இறந்து போகுது. இறந்து போன அந்த தன்னுடைய சொந்த இரத்தத்தை குழந்தைய தோளில் தூக்கி போட்டு கணவனும் மனைவியும் காசு இல்லை, பணம் இல்லை, சோறு இல்லை, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, 3 குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை 2 ஆண் குழந்தை, அவ்வளோ வரையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. வருகிற பொழுது அவர்களை பாதி பேர் இவருக்கு கீழே அந்த பெண் போராளி கூட அந்த அத்தனை பேரும் இராணுவத்தோடு சேர்ந்து காட்டி கொடுத்துட்ருக்கானா. எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. இவர் மறைந்து கொள்கிறார், ஒளிந்து கொள்கிறார். இதன் பிறகு நீங்கள் இராணுவ வீரன் சொல்கிறான், யோ என்னையா அது இறந்து போச்சு, அதை வச்சு கீழே நிற்கிற அடக்கம் பண்ணிட்டு வாயாப்பாயா. அந்த குழந்தை மரணித்து தான் யாரை காப்பாற்றுது? தாயும் தந்தையும் தன்னுடைய சகோதரர் 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, 3 பேரையும் யார் காப்பாற்றுறா? அந்த பெண் குழந்தை உயிரை விட்டு மரணித்து. நீங்கள் அந்த பொண்ணு உயிரோடு வந்ததுன்னா இது அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஏன்னா மூத்த பெண் போராளி எல்லாத்துக்கும் தெரியும், இவர் மூத்த ஆண் போராளி, 2 பேரையும் நீங்கள் அது இயக்கத்தில் எல்லாருக்குமே தெரியும். இந்த மூத்த ஆண் போராளியும் இந்த மூத்த பெண் போராளியும் தலைவருக்கு அடுத்த கட்டத்தில் இருந்தவங்க, தலைவருக்கு புட்டம்மனுக்கு அடுத்தபடியாக இருந்தவங்க. அப்போது இத்தனை சோகங்களை கொண்டது தான் நீங்கள் இந்த மே 17 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுமே அங்கன ஒரு தங்கத்தை தவிர அத்தனை பேருமே காட்டி கொடுக்கப்பட்டார்கள், நடித்தார்கள். மகனுக்கு மந்திரி வேணும், நீங்கள் மகளுக்கு மந்திரி வேணும். அப்போது இந்த முள்ளிவாய்க்கால் சோகம் என்பது தமிழர்களுடைய வரலாற்றில் தமிழர்கள் தோற்று போன நாள். மாசைத்துங் சொல்வதை நான் இறுதியாக அறம் நாடு நேயர்கள் வழியாக நீங்கள் உலகத் தமிழருக்கு சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். மாசைத்துங்களுடைய வார்த்தை, முயற்சி தோல்வி, முயற்சி மீண்டும் தோல்வி, மீண்டும் மீண்டும் முயற்சி, மீண்டும் மீண்டும் தோல்வி, இறுதியில் வெற்றி. இதுதான் ஈழத்தமிழனுடைய தியாகம், ஈழத்தமிழனுடைய மாவீரர்கள் செய்த மாபெரும் ஈகை. கண்டிப்பாக எந்த நாளும் அது தோற்று போகாது. தோற்றதாக வரலாறுகளே இல்லை. தமிழீழம் பிறக்கும், நம்புங்கள், நாளை தமிழீழம் பிறக்கும். இதுதான் நீங்கள் முள்ளிவாய்க்கால் என்பது ஒவ்வொரு தமிழனும் நினைவு கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று நாள் என்பது தான் தமிழர்கள் தெரிந்து, உலகத் தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழர்களுமே தெரிந்து கொள்ளக்கூடிய மே 17 இயக்கமே ஆரம்பிச்சிருக்கார் திருமுருகன். அவருக்கு இந்த சமூகம் நன்றி கடன் பட்டதாக இருக்குது. மே 17 திருமுருகன், மே 17 முள்ளிவாய்க்கால் மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய இயக்கம் நடத்தியிருக்கார். அதனால் நீங்கள் திருமுருகன் காந்திய வரலாறு போற்றி கொண்டாட வேண்டும். அதே போல் நீ கடைசி வரை யுத்த களத்தில் இருந்த யார், சிறுத்தைகள், திருமாவளவன், இவரையும் வரலாறு தூக்கி கொண்டாடுகிறது. இதை தமிழிடம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பயங்கரமான விஷயங்கள் சார். நீங்கள் சொன்னது எல்லாமே விஷுவலாக பார்க்கும்போது எமோஷ்னலாகவும் இருக்குது, ஒரு உணர்வுபூர்வமாகவும் இருக்குது சார். இன்று எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து ரொம்ப நன்றி, வணக்கம்.